அன்பானவர்களே, 4வது போட்டி ஹைக்கூ கவிதை போட்டி. முதல்ல ஹைக்கூன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு தெரியாது. ஹைக்கூன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வரிகளில் எழுதுகிற கவிதை தான் ஹைக்கூ கவிதைன்னுவாங்க. இப்போ கவிதைன்னா பார்த்தீங்கன்னா 10 லைன் 15 லைன் எழுதுவாங்க செய்யுள் வடிவம். அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. 4 லைன் இல்லைன்னா அதிகபட்சம் 5 லைன் தான், 5 வரிகள். அதில் எழுதுறதா அந்த 5 வரிகளுக்குள்ள சொல்லக்கூடிய கருத்தை அழகாக சொல்கிறது தான் ஹைக்கூ கவிதை. அந்த கவிதை என்னன்னு இப்போ பார்க்கலாம். தலைப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே. ஆகா, சொல்கிறப்பே ரொம்ப அழகாக இருக்குது. மாதானாவே மகிழ்ச்சி தானே. நீங்கள் அப்படியே அனுபவித்து எழுதணும் இந்த கவிதையெல்லாம். இந்த ஹைக்கூ கவிதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். 5 வரிகளுக்கு உள்ளாக மட்டும்தான் இருக்க வேண்டும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அந்த கவிதையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவர் 3 ஹைக்கூ கவிதைகள் அனுப்பலாம். நீங்கள் ஒரே தாளில் 3 கவிதையை எழுதி அனுப்பலாம். பிறகு உங்களின் கவிதைகள் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கலாம். இப்போ ஆங்கிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆங்கிலத்தில் என்ன தலைப்புன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ என்னென்னா காஸ் ஆஃப் அவர் ஜாய். இங்கிலீஷில் மாதாவை பற்றி நீங்கள் கவிதை எழுதணும்னா ஹைக்கூ கவிதை காஸ் ஆஃப் அவர் ஜாய், இதுதான் தலைப்பு. அதை இங்கிலீஷில் எழுதுகிறவங்க எழுதிருங்க. இந்த கவிதை உங்களுடைய சொந்த படைப்பாக இருக்கணும். நீங்கள் வேறு யாரை பார்த்து எழுதக்கூடாது, அதை இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுடைய சொந்த முயற்சியில் இந்த கவிதை இருக்க வேண்டும். ஹைக்கூ கவிதை போட்டியில் பங்கேற்போர் தங்கள் படைப்புகளை HK அப்படின்னு டைப் பண்ணி அல்லது தமிழில் ஹைக்கூ அப்படின்னு டைப் செய்து உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் விவரத்தையும் டைப் செய்து வாட்ஸ்அப்பில் 7708202633 என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். செப்டம்பர் 1க்கு பிறகு வருகின்ற படைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள்.